அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் வேதவதி அல்லது சீதா ஜனனம் என்னும் திரைப்படமாகும். இந்த படத்தினை தனது சியாமலா பிக்சர்ஸ் சார்பாக கதை மற்றும் திரைக்கதையை எழுதி தயாரித்திருக்கிறார் இயக்குனர் ராஜா சந்திரசேகர். இந்த திரைப்படத்தை அவர் இயக்காமல் தனது நண்பரான டி.ஆர். ரகுநாத் அவர்களிடம் இயக்கத்தினை ஒப்படைத்திருக்கிறார். இயக்குனர் டி.ஆர். ரகுநாத் அவர்கள் இயக்கியதில் இது 3வது திரைப்படமாகும். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த திரைப்படம் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. ராமாயணத்தின் கதாநாயகியான சீதாவின் முன்ஜென்ம பிறப்பான வேதவதி என்னும் பெண்ணின் வரலாற்றை மிக அருமையாக படமாக்கியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் சீதாவின் பிறப்பு, சீதாவின் திருமணம், பிறகு யுத்த காண்டம், இலங்கை மன்னன் ராவணனின் முடிவு என்று இந்த திரைப்படம் சீதாவின் வரலாற்றை மிக ஆழமாகவே சொல்கிறது. பிருகஸ்பதியின் மகனும் பிரம்ம ரிஷியுமான குஷ்பஜன் தன் மகள் வேதவதியை இறைவன் விஷ்ணுவுக்காகவே வளர்க்கிறான். இறைவன் விஷ்ணுவுக்கு மனம் முடிக்க திட்டமிட்டு அவளுக்கு தவ வலிமையை செய்ய வைக்கிறான். ஆனாலும் வேதவதியை அடைய பல அசுரர்களும் தேவர்களும் போட்டி போட்டு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அதில் வெறித்தனமான தைத்திய மன்னன் சும்பு வேதவதியை கடத்தி சென்று திருமணம் செய்ய முடிவு செய்கிறான். இதனை அறிந்த குஷ்வத முனிவர் தடுக்கிறார். அவரை கொன்றுவிட்டு தப்பி ஓடுகிறான் சும்பு. அதன் பிறகு வேதவதியின் தாய் தன் கணவரின் சிதையில் தானும் விழுந்து நெருப்போடு நெருப்பாக இறந்து போகிறாள். அனாதையாக நின்ற வேதவதி தனது தந்தையின் விருப்பப்படி விஷ்ணுவை மணக்க இமயமலை சென்று தீவிரமாக தவம் இருக்கிறாள். அப்போது அந்த பகுதியில் அலைந்து திரியும் ராவணன் வேதவதியை கண்டதும் காமம் கொண்டு அவளை அடைய நினைக்கிறான். வேதவதி கோபத்துடன் ராவணனை எச்சரிக்கை செய்கிறாள். ஆனால் அவன் அதை பற்றி கவலை கொள்ளாமல் காமவெறி கொண்டு அவளை பின்தொடர்கிறான். வேதவதியை அடையும் ஆசையில் அவள் அருகில் சென்று அவளை அணைக்க முயற்சிக்கிறான். அப்போது அவளின் கூந்தலை தொட்டுவிடுகிறான். எந்த ஆணின் கரமும் தன்மேல் படாமல் இருந்த தவ வலிமையை கெடுத்தமைக்காக ராவணன் தொட்ட கூந்தலை அறுத்து பூமியில் எரிகிறாள். அது நெருப்பாகிறது. அந்த நெருப்பில் விழும் முன் ராவணனை அடுத்த பிறவியில் நான் சீதாவாக பிறந்து உன்னை கொல்வேன் என்று சொல்லிவிட்டு அந்த நெருப்பில் விழுந்து இறந்து போகிறாள். அந்த நெருப்பு அணைந்து மண்ணாகிறது. அதன் மேல் பூமழை பொழிகிறது. அதன் பிறகு திரேதா யுகத்தில் ஜனக மன்னரின் உழவப்பட்ட நிலத்தில் எழும் சுடரை போல் தோன்றி வேதவதி சீதையாக மறுபிறவி எடுத்து விஷ்ணுவின் பிறப்பான ராமனுடன் இணைந்ததன் மூலம் தனது சாபத்தை நிறைவேற்றி கொள்கிறாள். அதன் பிறகு ராமனுடன் திருமணம், வனவாசம், ராவணனால் கடத்தப்பட்ட யுத்த காண்டம் என்று இந்த திரைப்படம் முடிகிறது. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரமான ராவணன் வேடத்தில் ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள் மிக அற்புதமான நிறைவான நடிப்பை வழங்கியிருக்கின்றார். இந்த படத்தில் இவரின் நடிப்புதான் மிக மிக அற்புதம் என்று அனைவரும் பாராட்டியிருக்கிறார்கள். அன்றைய பத்திரிகைகளும் இவரை பெருமையாகவே சொல்கின்றன. ராவணனாகவே வாழ்ந்திருக்கிறார் ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள். வி.எஸ். மணி அவர்கள் ராமராகவும் விஷ்ணுவாகவும் 2 வேடத்தில் மிக கச்சிதமாக நடித்திருக்கிறார். எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி நாரதராகவும் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் ராவணனின் மகனாக இந்திரஜித் என்னும் வேடத்தில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்கள் நடித்திருக்கிறார். போர்க்காட்சிகளில் அன்றே இவரின் வீரமான நடிப்பு வியப்பை வரவழைத்ததாக அன்றைய பத்திரிகைகள் பெருமையாகவே எழுதியிருக்கின்றன. அன்றே வாள் சண்டையில் பி.எஸ். வீரப்பா அவர்களுடன் இவர் மோதும் காட்சி வியப்பாகவே இருந்திருக்கின்றது. பின்னாளில் கம்பீர சிரிப்புக்கு சொந்தக்காரரான பி.எஸ். வீரப்பா அவர்கள் இந்த திரைப்படத்தில் இந்திரனாக நடித்திருக்கிறார். அவரும் போர்க்காட்சியில் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார். சண்டை காட்சியில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆரோடு மோதும் காட்சி மிகவும் சிறப்பு. இந்த திரைப்படத்தில் ஜனகர் மற்றும் குபேரனாக எம்.ஜி. சக்கரபாணி அவர்கள் 2 வேடங்களில் மாறுபட்ட நடிப்பை மிக சிறப்பாக வழங்கியிருக்கிறார். அவரின் எளிமையான தமிழ் உச்சரிப்புக்கு கைத்தட்டல்களும் கிடைத்திருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் பி.ஜி. வெங்கடேசன் அவர்கள் ராவணனின் நற்குணமுள்ள சகோதரனாக
விபீஷன் வேடத்தில் கச்சிதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார். இந்த படத்தின் தலைப்பு வேடத்தில் கே. தவமணி தேவி அவர்கள் வேதவதியாகவும் சீதையாகவும் 2 வேடங்களிலும் வித்தியாசமான நடிப்பை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமன்றி அவரே சொந்த குரலில் பாடல்களை பாடியிருக்கின்றார். இந்த படத்தில் மண்டோதரி வேடத்தில் நடித்த கோலார் ராஜம் அவர்களுடன் இவர் பாடிய இசைத்தட்டுக்கள் பெரிய அளவில் வரவேற்பையும் விற்பனையையும் கொடுத்தது. இவரிடம் கவர்ச்சியை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இந்த திரைப்படத்தில் எதுவுமே இல்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இவரின் சிறப்பான நடிப்பு பெண்களை அழ வைத்தது. மிக அற்புதமான நடனத்துடன் ரம்பையாக குமாரி ருக்மணி இந்த திரைப்படத்தில் அற்புதமாக ரசிகர்களை ஈர்த்திருக்கிறார். அவரின் நடனத்திற்காக ரசிகர்கள் இந்த படத்தை பல தடவை பார்த்திருக்கிறார்கள். இந்த படம் சீதையின் முற்பிறப்பில் மிகவும் சோகத்தை சொன்ன படமாக இருந்ததால் இந்த படம் திரையரங்கில் ஓடுமா, மக்கள் பார்ப்பார்களா என்று தயாரிப்பாளரும் இயக்குனருமான ராஜா சந்திரசேகர் யோசித்தார். உடனடியாக கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களை சந்தித்து இதற்கு ஒரு முடிவு கேட்டார். உடனே கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் ஆகாசவாணி என்னும் குறும்படத்தை இயக்கி இந்த திரைப்படத்துடன் இணைத்து கொடுத்தார். அன்று ரேடியோ இல்லாத காலகட்டங்களில் ரேடியோ வந்த புதிதில் அதில் என்ன செய்ய முடியும் என்று அதில் நகைச்சுவையை சொல்லியிருக்கிறார் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள். அவருடன் அவரது மனைவி T.A. மதுரம் அவர்களும் பிற நகைச்சுவை நடிகர்களும் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு ஒளிப்பதிவை T.E. கூப்பர் என்பவர் செய்திருக்கிறார். இசையை T.K. ஜெயராமன் செய்திருக்கிறார். பாபநாசம் சிவன் அவர்கள் அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படம் 1941ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி வெளியாகி பொங்கலை அமர்க்களப்படுத்தியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் இதுவரை சீதையின் முற்பிறப்பை எந்த படமும் சொன்னதில்லை. முதலாக சொன்ன படம்தான் இந்த வேதவதி அல்லது சீதா ஜனனம். இந்த வேதவதி அல்லது சீதா ஜனனம் திரைப்படம் திரையரங்கில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனாலும் இந்த படம் காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த திரைப்படத்தின் ஆவணங்கள் கூட நமக்கு கிடைக்காததில் மிகப்பெரிய வருத்தம்தான். இதுவரை வேதவதி அல்லது சீதா ஜனனம் திரைப்படத்தினை இந்த சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களின் விவரங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.